இந்தியா என்பது மாநிலங்களினுடைய கூட்டாட்சி என்றும் தமிழகத்தில் அந்த கூட்டாட்சிக்கான தத்துவத்தை சரியான முறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பின்பற்றி வருவதாகவும் சுதர்ஷன் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவனும் அல்ல, அரசியல் கட்சியில் சேரப்போவதும் அல்ல என்றும் சுதர்ஷன் ரெட்டி கூறியிருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சுதர்ஷன் ரெட்டி தற்போது ஆதரவு கோரி சென்னையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்திய அரசியல் அமைப்பு ஒரு அபாய கட்டத்தில் இருக்கிறது, அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற முனைப்பில் தான் ஒரு தனிநபராக இந்த களத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது சமீப காலங்களில் கடந்த ஒரு வருடம் 2 வருடங்களாக பாஜக அவசர அவசரமாக பாராளுமன்றத்தில் கொண்டு வர சில மசோதாக்கள் பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணுகின்றன. மசோதாவை அவசரமாக கொண்டு வந்துட்டு உடனே என்ன பண்றாங்க, டக்குன்னு கூட்டு பாராளுமன்ற குழுக்கு அனுப்பிச்சிடறாங்க அதை ரிவ்யூ பண்றதுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவசரமா அதை பாஸ் பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா வக்ஃப் போர்டு பில் ஆகட்டும் அல்லது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க திடீர்னு கொள்றாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க கொண்டாந்தது இப்போ இந்த 31 நாள் நீங்க சிறையில் இருந்தா பதவி இழந்துருவீங்கன்ற விஷயங்கள், ஜாமீன் வாங்காத ஊழல் குற்றச்சாட்டுகள், 5 வருடத்துக்கு மேற்பட்ட தண்டனை பெற்ற குற்றச்சாட்டுகள் நீங்க இருந்தீங்கன்னா, ஜெயிலில் இருந்தீங்கன்னா நீங்க 31 நாள் ஜெயிலில் இருந்தீங்கன்னா பதவி ஆட்டோமேட்டிக்கா இழந்துருவீங்கன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு கருப்பு பில் என்று இந்தியா கூட்டணியினால் வர்ணிக்கப்படுற ஒரு பில்லா நம்ம பாக்குறோம். ஸோ அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு சுதர்சன் ரெட்டி சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்படை அரசியல் சட்டத்தையே ஆட்டி வைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதான் சுதர்சன் ரெட்டி சொல்றாரு, ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு வேட்டு வைக்கிற விஷயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு கிளியரான ஒரு விஷயத்த அவர் சொல்றது என்னன்னா, 2 தத்துவங்களுக்கு இடையே நடக்கிற ஒரு தேர்தல் போட்டி இது அப்படின்ற ஒரு ஆக்சுவலா. அதாவது ராதாகிருஷ்ணன் அவர்கள், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு இந்துத்துவ ஐடியாலஜியை பிரதிபலிக்கிற ஒரு வேட்பாளராக இருக்காரு. நான் ஒரு மதச்சார்பற்ற சக்திகளுடைய வேட்பாளராக, ஒரு ஜனநாயக சக்திகளின் வேட்பாளராக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இவர் சுதர்சன் ரெட்டி சொல்றார். சுதர்சன் ரெட்டி எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது பாராளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா 2 உறுப்பினர்களோட நாமினேட்டட் மெம்பர்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா சுதர்சன் ரெட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா என்டிஏவுக்கான ஆதரவு கொஞ்சம் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 788 உறுப்பினர்கள் இருக்கிறதுல ஒரு 6 வேகன்சி இருக்கு. 782 உறுப்பினர்கள் ஒரு 450 பேராவது என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சுதர்சன் ரெட்டி வெற்றி பெறுவது கொஞ்சம் இல்ல கஷ்டம்னு என்னுடைய கருத்து. ஆனா அதே சமயம் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சுதர்சன் ரெட்டி எல்லா மாநிலங்களுக்கும் சரி ஆதரவை கோரும்போது நாட்டுல என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, பார்லிமெண்ட்ல என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இந்தியா எதை நோக்கி போயிட்டு இருக்கு போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை சுதர்சன் ரெட்டி பெறுகிறார். தெலுங்கானால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின போது கிட்டத்தட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்போட அந்த ஆய்வு எப்படி நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக அந்த கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொன்னவர் தான் சுதர்சன் ரெட்டி. அவர் மேல அமித்ஷா சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். சல்வாஜுலும் என்கிற ஒரு அமைப்பு, நக்சலைட்டுகளுக்கு எதிராக ஒரு அமைப்பு நக்சலைட்ல இருக்கிற மாநிலங்கள்ல ஏற்படுத்தப்பட்ட போது அந்த சல்வாஜுடும் அது செல்லாது, அது ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் நியமிக்க முடியாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுத்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனால் அது கொடுக்கப்பட்ட அமித்ஷா அவர்கள் அதை சரியா புரிந்து கொள்ளவில்லை என்று சுதர்சன் ரெட்டி சொல்கிறார். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும் போது சுதர்சன் ரெட்டிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா இந்தியா முழுக்க பயணம் பண்ணி பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கட்சியுடைய அந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளை விமர்சிக்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அவர் ஒரு நம்பிக்கையோட தேர்தலில் போட்டி போட்டாலும் அவருக்கான வாய்ப்புகள் குறைவு என்றாலுமே ஒரு ஜனநாயகத்துல போட்டி என்பது ஒரு அவசியமான ஒன்று என்ற அடிப்படையில் சுதர்சன் ரெட்டியுடைய போட்டியை நம்ம கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பது என் கருத்து.